அடுத்ததாக வெடித்த போர். சிரியா தலைநகரை தாக்கிய இஸ்ரேல். ராணுவ தலைமையகத்தில் குண்டுவீச்சால் பதற்றம். இஸ்ரேல் சிரியா இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது. இந்த நிலையில்தான் இன்று திடீரென்று இஸ்ரேல் சிரியா மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள அந்த நாட்டின் ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் சிரிய அதிபர் மாளிகை அருகே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் இரு நாடுகளிடையே போர் பதற்றம் உருவாகியுள்ளது. இஸ்ரேலும் சிரியாவும் அண்டை நாடுகள். இவை இரண்டும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன. இதில் இஸ்ரேல் யூத நாடாகும், சிரியா இஸ்லாமிய நாடாகும். சிரியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் நீண்ட காலமாக மோதல் உள்ளது. அவ்வப்போது இரு நாடுகளும் மோதிக்கொள்வதும் உண்டு. இந்த நிலையில்தான் இன்று திடீரென்று இஸ்ரேல் சிரியா மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள அந்த நாட்டின் ராணுவம் மற்றும் பாதுகாப்புத்துறையின் தலைமையகம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இது இரு நாடுகள் இடையேயான பதற்றத்தை அதிகரித்துள்ளது, மேலும் போரை உருவாக்கும் நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் தூருஸ் இன மக்கள் ஆதரவு தெரிவிப்பதுதான். அதாவது சிரிய அதிபராக இருந்தவர் பஷார் அல் அசாத். இவர் சிரிய அதிபராக கடந்த 2000 ஆண்டு முதல் இருந்து வந்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அவரது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. உள்நாட்டு போரை தொடங்கி அவரது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. பஷார் அல் அசாத்துக்கு எதிராக அபு முகமது அல் ஜூலானி தலைமையிலான ஹயாத் தக்ரீர் அல் ஹாம் என்ற அமைப்பினர் தலைமையில் கிளர்ச்சியாளர்கள் போரை தொடங்கி வெற்றி பெற்றனர். இதையடுத்து பஷார் அல் அசாத் ரஷ்யா தப்பித்து சென்றார். தற்போது அங்குதான் அவர் உள்ளார். சிரியாவில் ஹயாத் தக்ரீர் அல் ஹாம் அமைப்பின் தலைவரான அபு முகமது அல் ஜூலானி அதிபரானார். தற்பொழுது சிரியா அவரது தலைமையில்தான் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத்தின் ஆதரவாளர்கள் நாட்டில் கிளர்ச்சி செய்து வருகின்றனர். இந்த கிளர்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் துருஸ் இன மக்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்வெய்தா மாகாணத்தை தங்கள் வசம் எடுக்க சிரிய அதிபர் அபு முகமது அல் ஜூலானி முடிவு செய்துள்ளார். இதனால் துருஸ் மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் ராணுவம் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள அந்த நாட்டின் ராணுவ தலைமையகத்தின் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஏற்கனவே சிரியா இஸ்ரேல் இடையே ஹோலான் குன்றுகள் தொடர்பான பிரச்சனை உள்ளது. இந்த ஹோலான் குன்றுகள் என்பது இரு நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளன. இரு நாடுகளும் அதற்கு உரிமை கொண்டாடி வருகின்றன. ஹோலான் குன்றுகளின் ஒரு பகுதி சிரியாவிடம் இருப்பது போல் இன்னொரு பகுதி இஸ்ரேலிடம் உள்ளது. இப்படியான சூழலில் தற்பொழுது நேரடியாக இஸ்ரேல் சிரியாவில் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதுவும் தங்களின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் துருஸ் இன மக்களுக்காக. இந்த தாக்குதல் தொடரும் பட்சத்தில் இரு நாடுகள் இடையே போர் வெடிக்கும் அச்சம் ஏற்படலாம்.